சுமித் ராகவன் அப்படிங்கிற ஒரு நடிகர் அவர் பிங்க் வில்லாக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, உலகநாயகன் கமலஹாசனை பத்தி அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, நான் சினிமால நடிக்க வர்றதுக்கு முன்னாடி பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். அதுக்கு முழு முதற் காரணமே உலகநாயகன் கமலஹாசன் தான். நான் அவருடைய சத்மா பார்த்திருக்கேன், சாகர் பார்த்திருக்கேன், அவருடைய சாகர சங்கமம் பார்த்திருக்கேன். நீங்க அவசியமாக சாகர சங்கமம் படத்தை பார்க்கணும். அதுல அவர் ஒரு குடிகார நாட்டிய கலைஞரா, ஒரு ஜேர்னலிஸ்டா பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு காட்சி ஆபீஸ்ல ஒரு நடிச்சிருப்பாரு. அதுல நாட்டியத்துல பல வகைகள், அதுல குச்சிப்புடி ஆடுவாரு, கதக் ஆடுவாரு, கதகளி ஆடுவாரு, எல்லா விதமான டான்ஸும் ஆடுவாரு. அதை பார்த்துட்டு தான் நான் டான்ஸ் கத்துக்கணும், நம்மளும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் ஏற்பட்டு நான் பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தருக்கு எப்படி இன்ஸ்பிரேஷனா இருக்காரு பாருங்களேன். ஒருத்தர் ஒரு கலையை கத்துக்கிறதுக்கு கமலஹாசன் காரணமா இருக்காரு. இதே நம்ம ஜெயம் ரவி பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கு காரணம் கமலஹாசன் தான். சலங்கை ஒளி பார்த்துட்டு நம்மளும் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அவர் பரதநாட்டியம் கத்துக்கிட்டாரு. அவருடைய அரங்கேற்றம், பரதநாட்டிய அரங்கேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் தடவை ஸ்டேஜில் ஆடுறது யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம அப்படி அரங்கேற்றம் பண்ணும் பொழுது அதுக்கு தலைமை தாங்கியவர் உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னா அது மிகை ஆகாது. அந்த மாதிரி ஒருத்தர் நடிகர் ஆகணும், இயக்குனர் ஆகணும் அப்படின்னா அது கமலஹாசன் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. ஒரு கலைஞன் அப்படின்னா அவரை பார்த்து பல பேர் உருவாகணும். அந்த மாதிரியான ஒரு மாபெரும் மகா கலைஞன் கமலஹாசன். ராஜ்கமல் நிறுவனம் ஒரு திரைப்படம், அதாவது SU அருண்குமார், இவர் ஏற்கனவே நல்ல படங்கள் எடுத்தவர், சித்தா படத்தையும் எடுத்தவர். ஏன்னா இவர் நம்ம சித்தா படத்தை தயாரித்த சித்தார்த் அவர் உலகநாயகன் கமலஹாசனுக்கு மிகவும் நெருக்கமானவர். ஸோ அவர் சொல்லியிருப்பார் போல் இருக்கு, நல்ல இயக்குனர், இவர் நல்லா பண்றாரு அப்படின்னு. ராஜ்கமல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன நம்ம நினைச்சோம்னா, ராஜ்கமல்ல அவர் எடுக்கிற படம் உலகநாயகன் கமலஹாசன் கதை நடிக்கிற படம்னு நினைச்சோம். பட் கமல் அவருடைய பணிகள் ரொம்ப ரொம்ப ராஜ்யசபா பணிகள் இருக்கு, கட்சி பணிகள் இருக்கு. இப்ப எலெக்ஷன் வேற வரப்போகுது, அரவுண்ட் த கார்னர் பிரச்சாரம் ஆரம்பிச்சிடும். அவர் முழு மூச்சா அதுல இறங்கிடுவார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு படம் தான் அவரால் இப்போதைக்கு பண்ண முடியும். ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த படம் விஜய் சேதுபதி நடிக்க போறாரு. விஜய் சேதுபதிக்காக தான் அவங்க கதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சது. ஏற்கனவே அவர் நம்முடைய ராஜ்கமல்ல விக்ரம் படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு. இப்ப கதாநாயகனா இந்த படத்துல நடிக்க போறாரு. அதாவது ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க, கமலஹாசன் தயாரிக்க, விஜய் சேதுபதி கதாநாயகன் நடிக்கிற படத்தை SU அருண்குமார், அவர் ஏற்கனவே விஜய் சேதுபதியை பத்தி வச்சு படம் எடுத்தவர். ஸோ இப்போ அவர் திருப்பி ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க.